ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பன்னீர் கரும்புக்கான விலையை குறைத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு. கரும்புகளுடன் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும். நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மகர விளக்கு பூஜையையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். தரிசன நேரம் நீட்டிப்பு. புத்தாண்டு தினத்தையொட்டி தமிழக ஆலயங்களில் நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகள். நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் வழிபாடு. நாடு முழுவதும் 15 முதல் 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கான முன்பதிவு தொடங்கியது. இணையதளத்தில் பதிவு செய்ய ஏற்பாடு. ஆங்கில புத்தாண்டையொட்டி திருப்பதியில் குவிந்த மக்கள் பக்தி முழக்கமிட்டு புத்தாண்டை வரவேற்றனர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அண்மையில் பெய்த கனமழையால் சென்னை ஆலப்பாக்கம் தொடக்கப்பள்ளி வளாகம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. சென்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலப்பாக்கம் 147வது வார்டு பகுதியில் சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். அண்மையில் பெய்த கனமழையால் தொடக்கப்பள்ளி வளாகம் முழுவதும் தண்ணீர் தேங்கி காட்சியளிக்கிறது. பள்ளியில் இருந்த நாற்காலிகள், மேஜைகள், புத்தகங்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. பள்ளி வளாகத்தில் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் மழை பெய்த போதும் இப்பள்ளியில் தண்ணீர் தேங்கியதால் பள்ளிக்கு 10 நாட்களுக்கும் மேல் விடுமுறை அளிக்கப்பட்டது. எனவே பள்ளி வளாகத்தில் தண்ணீர் தேங்காத வண்ணம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மாணவ மாணவிகள், அவர்களது பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கரன் கோவிலில் உள்ள தனியார் நூற்பாலையில் பணியாற்றிய தொழிலாளர்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆளுங்கட்சியினரின் ஆதரவுடன் தொழிற்சாலை உரிமையாளர் தங்களுக்கு எதிராக நடப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இயங்கி வரும் தனியார் நூற்பாலையில் ஏராளமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். 33 ஆண்டுகளாக இயங்கி வந்த ஆலையை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நிர்வாகம் சில தினங்களுக்கு முன்பு மூடியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆலையில் பணியாற்றி வந்த தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ESI, PF, கிராச்சுவிட்டி உள்ளிட்ட பணப்பலன்கள் வழங்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் அதிர்ச்சிக்குள்ளான தொழிலாளர்கள் ஆலை நிர்வாகத்தை கண்டித்து 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது ஆலை நிர்வாகத்தை கண்டித்தும் நிலுவைத் தொகை உள்ளிட்டவைகளை வழங்க கோரியும் தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பினர். ஆளுங்கட்சி அமைச்சர் மற்றும் MLA ஆகியோரின் ஆதரவுடன் ஆலை உரிமையாளர் தொழிலாளருக்கு எதிராக செயல்படுவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். புத்தாண்டையொட்டி செவ்வந்தி பூக்கள் விலை கடுமையாக சரிந்ததால் தேனி மாவட்டத்தில் பல ஏக்கர்களில் செவ்வந்திப்பூ பயிரிடப்பட்டிருந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். கடந்த வாரம் 200 ரூபாய்க்கும் மேல் விற்பனையான செவ்வந்திப்பூ இன்று 60 ரூபாய்க்கு சரிந்துவிட்டதாகவும், மேலும் செவ்வந்தி பூக்களை வாங்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டாததால் பூக்களை கீழே கொட்டும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர்.
செவந்தி இதுக்கு விலை கம்மியாக இருக்குது, வறுத்து அதிகமாக இருக்கிறதுனால விலை கம்மியாக இருக்குது. அதனால ஒரு சம்சாரிகளுக்கும் பாதிப்பாக இருக்குது, வியாபாரிகளும் அதை கொண்டு போய் வாங்கி போய் விற்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால நாங்களும் இங்கே இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு, இப்போ விலை கம்மியாகிருச்சு. அது நியூ இருக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப சேல்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால விலை கம்மியாக போச்சு. புத்தாண்டு தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் உள்ள பிரசித்தி பெற்ற தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. வரத்து குறைந்ததால் 1 கிலோ மல்லிகைப்பூ 4000 ரூபாய் வரை விற்பனையானது. எனினும் பண்டிகை நாள் என்பதால் விலையை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் பூக்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். தோவாளை பூ மார்க்கெட்டில் பல வகையான பூக்கள் வந்திருக்கு. அந்த பல வகையான பூக்களில் இன்னைக்கு மல்லிகைப்பூலாம் கடுமையான ரேட்டு, 4000 ரூபா. 1 கிலோ மல்லிகைப்பூ 4000 ரூபா, 1 கிலோ பிச்சிப்பூ 2000 ரூபா. இப்படி விலை கூடுனாலும் கூட இந்த புத்தாண்டை கொண்டாடுறதுக்காண்டி எங்கள் மார்க்கெட்டில் வந்து எல்லாரும் கஸ்டமர்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நெல் அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளதால் வெளி மாவட்டங்களுக்கு வைக்கோல் கட்டுகளின் ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர், கமுதி, கடலாடி தாலுகா பகுதிகளில் சிறுதானிய பயிர்களை விட சுமார் 1,25,000 ஹெக்டேர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது நெல் அறுவடை தீவிரமடைந்துள்ளதால் அதில் கிடைக்கும் வைக்கோல் கேரளாவிற்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. உள்ளூர் விவசாயிகள் ஒரு கட்டு வைக்கோலை 15 ரூபாயிற்கும், கேரள வியாபாரிகள் 40 ரூபாய்க்கும் வாங்குவதால் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. செங்கல் சூளைகள், மண்பாண்ட தொழிற்கூடங்களுக்கும் வைக்கோல் ஏற்றுமதி செய்யப்படுவதால் உள்ளூர் கால்நடைகளுக்கு வைக்கோல் பற்றாக்குறை ஏற்படுவதாக கால்நடை வளர்ப்போரும் விவசாயிகளும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக சென்னையின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியில் இருந்து வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை தீர்க்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரியில் தற்போது 21.19 கன அடி நீர் இருப்பு உள்ளது. இந்நிலையில் புழல் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஏரிக்கு வினாடிக்கு 2731 கன அடி நீர்வரத்து உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஏரியில் இருந்து வினாடிக்கு 3000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. அதே சமயம் மற்றொரு முக்கிய நீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 1000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. ஏரியில் தற்போது 23.45 கன அடி நீர் இருப்பு உள்ளது. ஏரிக்கு வினாடிக்கு 895 கன அடி தண்ணீர் வரத்து உள்ளதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பன்னீர் கரும்பிற்கான விலையை குறைத்த மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து விழுப்புரம் அருகே கரும்புகளுடன் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் முழு கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக இடைத்தரகர்களின்றி கரும்பு விவசாயிகளிடம் தமிழக அரசே நேரடியாக பன்னீர் கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கடந்த ஆண்டை காட்டிலும் மிக குறைந்த விலைக்கு பன்னீர் கரும்புகளை கொள்முதல் செய்து கரும்பு விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்த நினைக்கும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் ஒரு கட்டு கரும்பிற்கு 400 ரூபாய் வழங்க வலியுறுத்தியும் விழுப்புரம் அருகே உள்ள பிடாகத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கரும்பு விவசாயிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் கையில் கரும்புகளுடன் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சாலையில் நின்று மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ரங்கசாமி ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து கிடப்பதாக அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசிய அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ரங்கசாமி மக்களை ஏமாற்றி வருவதாகவும் விமர்சித்தார். இந்த 6 மாத காலமாக இவர்கள் புதுச்சேரி மாநில நிர்வாகத்தை குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலும் ஊழல் மலிந்து கொண்டிருக்கிறது. இதுதான் முக்கியமான பிரச்சனை. எல்லா துறைகளிலும் பணம் இல்லாமல் வேலை நடக்கவில்லை. எல்லா அரசு அதிகாரிகளிலிருந்து அமைச்சர்களிலிருந்து எல்லோரும் ஊழலில் திளைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் இது பூகம்பமாக வெடிக்கும். இந்த ஆட்சியாளர்கள் புதுச்சேரி மாநில மக்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும்.
சென்னையில் தடையை மீறி ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக 269 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று இரவு புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியது, வேகமாக ஓட்டியது உள்ளிட்ட போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்ட 269 பேர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதாக 147 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், வேகமாக வாகனம் ஓட்டியது தொடர்பாக 20 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியது தொடர்பாக 15 வழக்குகளும், ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டிய 82 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நேற்று இரவு நடைபெற்ற 3 விபத்துகளில் ஒரு விபத்தில் ஒருவர் மரணம் அடைந்திருப்பதாகவும் போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரதம மந்திரி கிசான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தலா 2000 ரூபாயை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று செலுத்தினார். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி என்ற திட்டத்தை மத்திய அரசு கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமல்படுத்தியது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு 6000 ரூபாய் 3 தவணைகளாக தலா 2000 ரூபாய் வீதம் வழங்கப்படுகிறது. இந்த பணம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 11 கோடியே 60 லட்சம் விவசாயிகள் பலனடைகின்றனர். இந்நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் 10வது தவணையை புத்தாண்டு தினமான இன்று பிரதமர் திரு மோடி வழங்கினார். 20,900 கோடி ரூபாய் உதவித்தொகையை 11 கோடியே 60 லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் தலா 2000 ரூபாய் வீதம் நேரடியாக பிரதமர் திரு மோடி செலுத்தினார். விவசாயிகளுக்கான உதவித்தொகை திட்டத்தில் இதுவரை 1.6 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மகரவிளக்கு பூஜையையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதன் காரணமாக தரிசன நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஐயப்பன் கோவில் நடை நேற்று முன்தினம் திறக்கப்பட்டது. நேற்று முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். 2 டோஸ் தடுப்பூசி போட்டதற்கான சான்றிதழ் அல்லது 72 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட RT-PCR நெகட்டிவ் சான்றிதழை கொண்டு வர வேண்டும் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவுறுத்தியுள்ளது. ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் தினசரி 60,000 பக்தர்களுக்கும் உடனடி முன்பதிவு செய்யும் அனைவருக்கும் தரிசன அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. புது வருட பிறப்பையொட்டி ஏராளமான பக்தர்கள் சபரிமலையில் குவிந்தனர். இதனால் இரவு 10 மணி வரை மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் இரவு 11 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. பிரசித்தி பெற்ற மகர விளக்கு பூஜை மற்றும் மகர ஜோதி தரிசனம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 8 தொழிலாளர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிவகாசி அருகே புதுப்பட்டி களத்தூர் கிராமத்தில் வடிவேல் முருகன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை உள்ளது. இந்த ஆலையில் இன்று காலை 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது பட்டாசு ரசாயன மூலப்பொருள் கலவையின் போது உராய்வு காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டது. பட்டாசு இருப்பு வைக்கப்பட்டிருந்த அறைகளுக்கும் தீ பரவியதால் பயங்கர சத்தத்துடன் பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் 7 அறைகள் தரைமட்டமாயின. தகவல் அறிந்து 2 வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த குமார், பெரியசாமி, செல்வம் உள்ளிட்ட 4 தொழிலாளர்களின் உடல்களை மீட்டனர். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த 8 தொழிலாளர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். புத்தாண்டு தினத்தில் பணியை தொடங்கினால் ஆண்டு முழுவதும் பட்டாசு தயாரிப்பு தடையின்றி நடைபெறும் என்ற நம்பிக்கையில் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் வெடி விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் சிறப்பு தொகுப்பாக செங்கரும்பு கொள்முதல் செய்வதில் இடைத்தரகர்களின் தலையீட்டை தடுக்க தங்களது வங்கிக் கணக்கில் கொள்முதல் தொகையை அரசு செலுத்த வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் சுந்தரேசபுரம், ஆதிச்சனூர், சிலால், கொள்ளையனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கரில் செங்கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாள் வழிபாட்டில் முக்கிய இடம் பெற்றுள்ள செங்கரும்பு இதனை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு கணிசமான வருமானத்திற்கும் வழிவகுக்கிறது. ஆனால்
இடைத்தரகர்களின் தலையீடு விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைப்பதில் தடையாக அமைந்து விடுகிறது. இந்நிலையில் இடுபொருட்கள் விலை உயர்வு காரணமாக தற்போது சாகுபடி செலவு அதிகரித்துள்ளதால் கடந்த ஆண்டை விட அதிக விலை கிடைத்தால்தான் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை தவிர்க்க இயலும் என செங்கரும்பு விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இடைத்தரகர்களால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய வருமான இழப்பை தவிர்ப்பதற்காக செங்கரும்பு கொள்முதல் தொகையை தங்களது வங்கிக் கணக்கில் அரசு நேரடியாக செலுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இன்னும் விவசாயி இந்த சொசைட்டிக்கு கழுவி கொடுத்துருக்காரா, எத்தனை அடி உயரம், எத்தனை ஆயிரம் கழுவி கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டு டேரெக்டாக அவங்க கையில் பணத்தை அனுப்பலாம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு. அதை இல்லாமல் ஒரு தரகர் மூலயமோ ஒரு டெண்டர் விட்டு ஒரு கட்சிக்காரங்கள்ட்ட கொடுத்து அவங்க பாதி பணத்தை சாப்பிட்றாங்க, பாதி பணம் தான் விவசாயி சேருது. அது எதுக்கு? விவசாயம் பழி வாங்குறாங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையில்லாத போடுது. அப்படி இல்லைன்னா இந்த விவசாயத்துக்கு பொங்கல் பரிசாக கொடுக்குற கரும்பினுடைய ஊக்கத்தொகை 30 ரூபாயை இந்த பணமாக கொடுக்குறது மாரியே அந்த பணத்தோட பணமாக சேர்த்து கொடுத்தா கூட அந்த விவசாயி போய் சேர்ந்துடும். அதை விட்டுட்டு கரும்பு கொடுக்குறேன்னு சொல்லி டெண்டர் போட்டு டெண்டர்காரங்கள்ட்டையும் அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட போனால் பாதி பணோட சொல்ல அப்படி கொடுக்க இல்லைன்னா அதான் பணம் கொடுக்குறீங்க. கட்சியில் வருஷம் பணம் கொடுங்க. ஏன் அந்த ஊக்கத்தொகையை 30 ரூபா போடுறீங்களா? 1500 தான் 1530 அந்த கார்டு மூலமாக கொடுத்துருங்க. அப்படின்னா அவங்க சாப்பிட முடியாது. பொங்கல் பரிசாக கரும்பு ஒரு வீட்டுக்கு ஒரு கழி கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க, ஒரு கார்டு கொண்டு. அதனால் போன வருஷம் சொல்லி ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்தாங்க, 12, 13 தான் கொடுத்தாங்க. இந்த வருஷம் பட்ஜெட் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப செலவு வருஷம் இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. இந்த மழைனால ரொம்ப கையெல்லாம் சாஞ்சி ரொம்ப காற்றுல விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கழியை உண்டாக்கியிருக்கோம். இந்த வருஷம் ஒரு கழிக்கு 20 ரூபா 22 ரூபா வரைக்கும் இருக்குது பட்ஜெட்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கிடைச்சது 12 ரூபா தான் கிடைச்சது. இந்த வருஷம் பட்ஜெட் அதிகமாக, அதை விட இந்த வருஷம் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. எங்களுக்கு பார்க்க போனால் இப்போ 20 ரூபா ஒரு கழிக்கு 20 ரூபா கொடுத்தா கூட கட்டுப்படி ஆகும், உங்களுக்கு கட்டுப்படி வரும். ஆனால் கொடுக்குறத கம்மியாக. தஞ்சையில் பிரசித்தி பெற்ற பெரிய கோவில் பெருவுடையாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. விவசாயம் செழிக்க வேண்டியும் கொரோனாவில் இருந்து மக்கள் மீள வேண்டி பிரார்த்தனை செய்வதற்காகவும் திரளான பக்தர்கள் வருகை புரிந்திருந்தனர். கோயில் நுழைவாயிலில் முகக்கவசம் அணியாதவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் பண்டிகை காலங்களில் கொரோனா நோய் தொற்று பரவாமல் கட்டுப்படுத்தும் வகையில் தஞ்சை மாவட்டம் கல்லணை மற்றும் தென்பெரம்பூரில் உள்ள வடவாறு, வெட்டாறு, வெண்ணாறு, தலைப்பு ஆகிய பகுதிகளில் இன்று முதல் 3ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆங்கில புத்தாண்டையொட்டி நெல்லையப்பர் கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி நெல்லை டவுனில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் இன்று அதிகாலை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதையொட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். இந்த ஆண்டு மிகச் சிறப்பு வாய்ந்த ஆண்டாக அமைய வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்தனை செய்ததாக பக்தர்கள் தெரிவித்தனர். சிறப்பான முறையில் மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கின்ற நெல்லையப்பர் காந்திமதிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு விநாயகர் அணிக்க விநாயகர் பெருமானுக்கு வெள்ளி அங்கி, மூலஸ்தானத்திலே நாகாபரணம் மற்றும் காந்திமதி அம்பாளுக்கு தங்கப்பாவாடையானது அணிவிக்கப்பட்டது. மேலும் ஆன்மீக பெருமக்கள் அனைவரும் இன்று ஆலயத்திலே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு எல்லோருக்கும் வியாதிகள் இல்லாமல், தோஷங்கள் இல்லாமல், சகலவிதமான சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யும் பொருட்டு சங்கல்பமானது நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா கந்தூரி விழா தொடங்க உள்ளதை முன்னிட்டு பாய்மரம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 465ஆம் ஆண்டு கந்தூரி விழா வரும் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட உள்ளது. இதையொட்டி இன்று அதிகாலை நாகூர் ஆண்டவர் தர்காவில் பாய்மரம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக ஆண்டவர் தர்காவில் சிறப்பு துவா ஓதப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள், அதிர்வேட்டுகள் முழங்க 5 மினாராக்களிலும் பாய்மரங்கள் ஏற்றப்பட்டன. அப்போது கூடியிருந்த நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கந்தூரி விழாவை சிறப்பிக்கும் விதமாக அனைவருக்கும் சீனி மற்றும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று நாகூர் ஆண்டவரை வேண்டினர். முக்கிய நிகழ்ச்சியான கொடியேற்று வைபவம் 4ஆம் தேதியும், அதனைத் தொடர்ந்து வரும் 13ஆம் தேதி சந்தனக்கூடு ஊர்வலமும், 14ஆம் தேதி அதிகாலை சந்தனம் பூசும் நிகழ்வும் நடைபெறவுள்ளது. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக சிலர் வீடுகளிலேயே புத்தாண்டை கொண்டாடினர்.
நள்ளிரவில் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்தனர். மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதியில் இரவு 12 மணிக்கு மழை பெய்த நிலையில் 2022 புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்கள் வீடுகளிலேயே கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வீட்டில் குடும்பத்தினர் தங்கள் குழந்தைகளுடன் கேக் வெட்டி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர். சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் நண்பர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே புத்தேரியில் மத போதகரான யவனேஸ்வர் என்பவரது வீட்டில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதேபோல் பார்வதிபுரம் பகுதியில் வில்லிகம் என்பவரது வீட்டில் 3 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துள்ளனர். புத்தாண்டு திருப்பலிக்காக மக்கள் தேவாலயங்களுக்கு சென்றதை பயன்படுத்தி கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். கொள்ளை சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை சந்திப்பில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி ஆஞ்சநேயர் கோவிலில் காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் அமைந்துள்ள மதுரகாளியம்மன் திருக்கோவிலில் புத்தாண்டையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மதுரகாளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நீண்ட வரிசையில் பக்தர்கள் நின்று பக்தி பரவசத்துடன் அம்மனை தரிசனம் செய்தனர். புரட்சித்தாய் சின்னம்மா ஆலோசனையின் பேரில் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை பகுதியில் ஏழை எளியோருக்கு கறவை மாடுகள் வழங்கப்பட்டன. ஆர்கேபேட்டை ஒன்றியம் ராஜாநகரம் பகுதியில் உள்ள பெண்கள் 15 பேருக்கு கறவை மாடுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அரசு தலைமை கொறடா திரு PM நரசிம்மன், திரு டி செல்வம், கல்விக்கரசி சேகர், கோவிந்தம்மாள் ஆனந்தன், ஜே கார்த்திகேயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்தில் பல மணி நேரம் இடைவிடாது கனமழை பெய்தது. திருநள்ளாறு, நெடுங்காடு, கோட்டிச்சேரி, சேத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்தது. 4 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி தூய ஃபாத்திமா அன்னை திருத்தல ஆலயத்தில் புத்தாண்டையொட்டி ஏராளமான மக்கள் பிரார்த்தனை செய்தனர். அனைத்து தரப்பு மக்களும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இறை அருளுடன் வாழவும், நோய் நொடிகள் இன்றி அனைவரும் இன்புற்று வாழவும் சிறப்பு ஜெப வழிபாடு மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. திருப்பலி முடிந்ததும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அபிராமி அம்மன் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டையொட்டி சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து அம்மனை வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஆஞ்சநேயர் மீது கடலை எறிந்து பக்தர்கள் நூதன முறையில் வழிபட்டனர். ஓசூர் ராஜகணபதி நகரில் உள்ள ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் 64 ஆண்டுகளாக புத்தாண்டு தினத்தன்று பாரம்பரியமிக்க கடலைக்காய் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு விழாவையொட்டி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் அபிஷேகம் செய்யப்பட்ட கடலைக்காயை எரிந்து பக்தர்கள் நூதன வழிபாட்டில் ஈடுபட்டனர். நாடு நலம் பெற்று விவசாயம் செழிக்க வேண்டி சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. துருக்கியில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஷிப் வலுதூக்கும் போட்டியில் தங்கம் வென்ற திருப்பூர் மாவட்டம் அவினாசி வீரருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவினாசி காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த வலுதூக்கும் பயிற்சியாளரான பாஸ்கர் என்பவரின் மகன் பிரபு துருக்கி இஸ்தான்புல் நகரில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஷிப் வலுதூக்கும் போட்டியில் 74 கிலோ எடைப்பிரிவில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கம் வென்றார்.
தாயகம் திரும்பிய பிரபுவுக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் முன்பு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தஞ்சை மாவட்டத்தில் 2வது நாளாக தொடர்ந்து கனமழை பெய்தது. தஞ்சை, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், பேராவூரணி, ஒரத்தநாடு, திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழையால் அம்மாப்பேட்டை, ஒரத்தநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா, தாளடை பயிர்கள் சேதமடைந்தன. அறுவடை நேரத்தில் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் கவலைக்குள்ளாகினர். அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு திருச்சியில் பிரசித்தி பெற்ற கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோவிலில் 1,08,000 வடைமாலை மற்றும் 10,008 ஜாங்கிரி தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்ப்போம். ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா நாளை தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. திருச்சி மாநகரில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் என்றால் கல்லுக்குழி ஆஞ்சநேயர் ஆலயம். ஆஞ்சநேயர் என்றாலே வடைமாலை மற்றும் துளசி மாலை சாத்தி வழிபடுவார். ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்பது வருடத்துக்கு ஒரு முறை அமாவாசை தினத்தில் மூல நட்சத்திரத்தில் வரும். அந்த நட்சத்திரம் நாளை வருகிறது. கல்லுக்குழி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் 1,08,000 வடைமாலை சாற்றப்பட்டு நாளை ஆஞ்சநேயருக்கு சிறப்பு வழிபாடு ஆராதனை நடைபெறும். இந்த வடைமாலை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். நாளைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு கோயில் நிர்வாக சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, எப்படி பக்தர்கள் கோயிலுக்கு வரணும்? ஆஞ்சநேயர் பற்றி சொல்கிறதுனா நிறைய சொல்லலாம். நவ வியாகிருத பண்டிதர், அவர் காரிய சித்தி, அவரை நினைத்து எந்த காரியம் செஞ்சாலும் கண்டிப்பாக அது நிறைவேறும். காலை 5 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று 7 மணி முதல் தொடர்ந்து 1,08,000 வடைமாலைகளும் 10,008 ஜாங்கிரி மாலையும் சாற்றப்படுகிறது. அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த ஆஞ்சநேயரை யார் வழிபடலாம், வழிபட்டால் அவங்களுக்கு என்னென்ன சகல பாக்கியங்கள் கிடைக்கும், அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். கல்லுக்குழி ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசித்தால் வெளிநாடு பயணம் சென்று அங்கு உத்தியோகம் கிடைக்கும் என்று நிறையா பிரார்த்தனை செஞ்சுட்டு போகிறாங்க. அதே போன்று புத்திர பாக்கியம், சச்சந்தான பிராப்தி வேணும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். அதனால் ஆஞ்சநேயரை வழிபட்டால் எல்லா காரியமும் சகல காரியமும் சித்தியாகும் என்பது உண்மை. நாளை நடைபெறும் இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கோயிலுக்கு வருகை தர இருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. ஜெயப்பட செய்திகளுக்காக கல்லுக்குழி ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமாருடன் இளவரசன். ஜவுளி ரகங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ள அறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாக ஜவுளி தொழில் சார்ந்த அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஜவுளி ரகங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என ஜவுளி தொழில் புரிவோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நூல் விலை உயர்வு உட்பட பல காரணங்களினால் தொழில் நலிவடைந்திருப்பதாகவும் இதனை தடுக்க ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்தால் மட்டுமே தொழில் மேம்பட்டு தொழிலாளிகளின் வாழ்வாதாரம் காக்க வழிவகை ஏற்படும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். விலை உயர்வுங்கிறப்போ இது பாமர மக்கள் தான் போய் சேரக்கூடியதாக இருக்குது. இப்போ எங்களுக்கெல்லாம் சின்ன வியாபாரிகள் நாங்கள் ஜிஎஸ்டி ஆன்லைன் ஜிஎஸ்டி நாங்கள் பண்ணாக தான் நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தான் எங்களோட கெப்பாசிட்டி வியாபாரிகளாக இருக்கும். அந்த வியாபாரிகளுக்கும் இந்த மாதிரி 12% உயரப்போ இது பாமர மக்களுக்கு தான் போய் சேரும். ஆகையால் வாடிக்கையாளருக்கு ரொம்ப சுமையை சேர்த்தக்கூடாது, சுமையை தாங்க முடியாது, வியாபாரம் இல்லை. ஆகையால் இது மத்திய அரசு உணர்நிலையே இதை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் என்று அது மாநில அரசும் அதை வலியுறுத்தி கேட்க வேண்டும். கேட்டு இந்த 5% நடைமுறை கொண்டு வராக வியாபாரியின் சார்பாக மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்கிறோம். காலணிகள் மீதான 12% ஜிஎஸ்டி வரி உயர்வை திரும்ப பெறக்கோரி மதுரையில் மத்திய அரசை கண்டித்து காலணி விற்பனை கடைகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தப்பட்டது. காலணிகள் மீதான 5% ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு 12% உயர்த்தியுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசின் ஜிஎஸ்டி உயர்வு நடவடிக்கையை கண்டித்தும் 12% ஜிஎஸ்டி வரி உயர்வை திரும்ப பெறக்கோரியும் மதுரை கட்ராம்பாளையம் பகுதியில் உள்ள செப்பல் பஜாரில் 200க்கும் மேற்பட்ட கடைகளில் கருப்பு கொடி கட்டியும் வியாபாரிகள் கருப்பு சட்டை மற்றும் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்ராம்பாளையம் பகுதியில் மத்திய அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வரி உயர்வால் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் ஜவுளிக்கான ஜிஎஸ்டி வரி உயர்வை திரும்ப பெற்றது போல காலணிகள் மீது வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மாநில அரசும் வரி உயர்வை திரும்ப பெற கோரி மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். ஜிஎஸ்டி வரி என்பது கடந்த காலத்திலே 5% இருந்தது. தற்பொழுது 12% உயர்ந்து மிகப்பெரிய வியாபாரிகள் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த ஜிஎஸ்டி வரி உயர்வால்
இன்றைக்கு உற்பத்தியாளரும் சரி விற்பனையாளரும் சரி அதே சமயத்தில் சாமானிய மக்களும் சரி பெரும் துன்பத்திற்கு இன்றைக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம். ஜிஎஸ்டி வரி மூலமாக பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு சென்றிருக்கின்றது. ஆனால் அந்த மத்திய அரசுக்கு சென்றிருக்கிற அந்த வரியை மக்களுக்கு மாநில அரசுக்கு இந்த மத்திய அரசு கொடுக்க மறுக்கிறது. மாநில அரசுக்கும் இதற்கு கடமை இருக்கின்றது. இந்த வரி உயர்வை ரத்து செய்வதற்கு அதை தடை செய்வதற்கு வலியுறுத்த வேண்டும் என்று இந்த கருத்தை கொடுக்கிறோம். அடுத்ததாக தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியை பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.